ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு ரிமேட்லெஸ் தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மான்வாவோட 119 ல இருந்து 121 வரைக்கும் இந்த 3 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்பதான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த ஜாம்பி டீமன் எடுத்து நேனாங் ஃபேமிலியோட சியோகுனை காப்பாத்திருப்பான். அப்புறம் அந்த எம்பரர் யார் அந்த டீமன் எடுத்து சண்டை போறதுக்காக கமாண்டர் பொசிஷனை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. அப்ப நம்மளோட கிரேட் கிராண்ட் மதர் என்னோட கிராண்ட் சன் குயிஃபங் அவனுக்கு அந்த பொசிஷனை கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டுப்பாங்க. அப்புறம் அந்த யூ ஃபேமிலியோட எல்டர் நாங்க அந்த கமாண்டர் பொசிஷனை குயிஃபங்கே கொடுக்குறோம். இந்த ரைட்ல ஏதாவது பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அதுக்கான முழு பொறுப்பையும் குயின் ஃபேமிலி ஏத்துறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அப்ப நம்ம கிரேட் கிராண்ட் மதரும் ஓகே அப்படின்னு இருப்பாங்க. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே அந்த எம்பரர் வில்லதனமா சிரிச்சுட்டு பரவாயில்ல, இந்த ரைட்ல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அந்த பழிய ஃபுல்லா குயின் ஃபேமிலி மேல போடலாம் அப்படின்ட்டு சரி ஓகே இந்த டீமன் ரைட்ல அந்த குயின் ஃபேமிலி சேர்ந்த குயிஃபங் அவனே கமாண்டரா இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. அப்புறமேட்டுக்கு அந்த பாய்லிங் நம்ம ஹீரோட்ட வந்து பிரதர் எம்பரர் வந்து உங்களை கமாண்டர் பொசிஷன் எடுத்து சொல்லிட்டாங்க, இனிமே நம்ம சண்டை போறதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ பார்த்தா அவன் சொல்றதை கேட்காம பில் ரிஃபைன் பண்ணிட்டு இருக்கான். அந்த பாய்லிங் என்ன பண்றீங்க அப்படின்னு பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த பில்லையும் ரிஃபைன் பண்ணி முடிச்சிட்டான். அப்ப அந்த பாய்லிங் வந்து பிரதர் இது என்ன வகையான பில், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில இருக்க பில்ல நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ இந்த பில்லா, இந்த பில்ல தான் நான் புதுசா கிரியேட் பண்ணிருக்கேன், இதோட பேரு லிமிட் பிரேக்கிங் பில் அப்படின்ட்டு பிரதர் பாய்லிங் எனக்கு இந்த லிஸ்ட்ல இருக்க ஸ்பிரிச்சுவல் ஹெர்ப்ஸ்லாம் வேணும், அதை கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த பாய்லிங் வாங்கி பார்த்துட்டு என்னது குயிலாங் கிராஸ் அப்புறம் ஓவர்லார்ட் ஃபிளவரா, இதை கூட எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம், உனக்கு பிளட் ஸ்பிரிட்டும் வேணுமா, அதுவும் இந்த ஹெர்ப்ஸ் எல்லாமே 100 வேணுமா அப்படின்னு ஷாக்கா வரும். அப்ப நம்ம ஹீரோ டே பாய்லிங் ஷாக்க கொறடா, இதை நேரா பவிலியன்ல போய் யூ ஃபேமிலியோட கமாண்டர் வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்க எல்லா ஸ்பிரிச்சுவல் ஹெர்ப்ஸையும் வாங்கிட்டு வந்து என்கிட்ட சீக்கிரமா குடுறா அப்படிங்கிறோம். அப்ப அந்த பாய்லிங் பிரதர் குயிஃபங் நீங்க அந்த கமாண்டர் பொசிஷனுக்கு வந்ததும் ரொம்பவே அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு ஷாக்கா வரும். அப்ப நம்ம ஹீரோ பரவாயில்லடா நீ போய் வாங்கிட்டு வாடா அப்படின்ட்டு அந்த லிமிட் பிரேக்கிங் பில்லை வச்சு யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறமேட்டுக்கு பார்த்தா சியோசங் கிட்ட போய் நான் புதுசா ஒரு பில் ரிஃபைன் பண்ணிருக்கேன், அதை ட்ரை பண்றியா அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த சியோசங்கும் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், உன்னோட பில்லை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வேற யார்ட்டையாவது போய் டெஸ்ட் பண்றா அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோ என்னடி சொல்ற அப்படின்னு ஷாக் ஆயிட்டு உனக்கு இருக்க டிசீஸை இந்த பில்லால கியூர் பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த பில்லை போய் அவ வாயில போட்டு விட்டான். அப்ப அவளும் என்னடா பண்ற அப்படின்னு ஷாக் ஆவறா. அப்ப நம்ம ஹீரோ சீக்கிரமா போய் கல்டிவேஷன் பண்ணு, உன்னால கல்டிவேஷன் பண்ண முடியலன்னா நான் ஹீல் பண்றேன் அப்படின்ட்டு என்னோட பாஸ்ட் லைஃப்ல சியோசங்க்கு இருந்த ஹிடன் டிசீஸால அதனால அவளால கல்டிவேட் பண்ண முடியல, ஆனா இப்ப அப்படி நடக்காது அப்படிங்கிறான். அப்ப அந்த சியோசங்கம் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாம் கேதர் பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ இப்போ உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்கறான். அப்ப அவளும் இது என்ன வகையான ஃபீலிங், என்னோட உடம்பே ரொம்ப லைட்டான மாதிரி இருக்கு, இது எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படிங்கிறா. பார்த்தா லெவல் 2 கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேஜுக்கு பிரேக் த்ரூ பண்ணிட்டா. அப்ப சியோசங் நம்ம ஹீரோ பார்த்து குயிஃபங் இது என்ன வகையான பில் அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோ இது லிமிட் பிரேக்கிங் பில், இந்த பில்லை யூஸ் பண்ணி வாரியர்ஸோட லெவலை இன்க்ரீஸ் பண்ண முடியும், அப்புறம் இதுல ஒரு சில ஸ்பிரிச்சுவல் ஹெர்ப்ஸ் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கேன், அதனால உன்னோட டிசீஸையும் கியூர் பண்ண முடியும் அப்படிங்கிறான். அப்ப அந்த சியோசங் நம்ம ஹீரோ பார்த்து குயிஃபங் ரொம்பவே தேங்க்ஸ், உன்ன மாதிரி நல்ல மனசு யாருக்குமே வராது அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் இந்த லிமிட் பிரேக்கிங் பில்லை ரிஃபைன் பண்றதுக்கு தான் பாய்லிங் கிட்ட அந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வர சொன்னியா அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோ ஆமா நமக்கு நிறையவே லிமிட் பிரேக்கிங் பில் வேணும், இந்த பில்லை வச்சு வாரியர்ஸ் எல்லாத்தையும் பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருந்து ஈஸியா பிரேக் த்ரூ பண்ண வைக்க முடியும், அது அந்த ஜாம்பி டீமன் கூட சண்டை போடும்போது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நம்ம அந்த ஜாம்பி டீமன்ஸ் எல்லாம் தோக்கடிச்சிட்டா அந்த எர்த் மதர் அப்புறம் அந்த கிரேட் டீமன் கூட தான் சண்டை போட வேண்டியதா இருக்கும் அப்படின்ட்டு சீக்கிரமா அந்த பில்லை ரிஃபைன் பண்ணி எங்க எல்லாத்தோட லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படிங்கிறோம். அப்புறம் அந்த பாய்லிங் வந்து நம்ம ஹீரோட்ட பிரதர் எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன், அப்புறம் நீங்க பில் ரிஃபைன் பண்றதுக்காக ப்ரோஃபவுண்ட் கிரேட் ஃபர்னஸும் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறோம். அப்ப நம்ம ஹீரோ என்னது ப்ரோஃபவுண்ட் கிரேட் ஃபர்னஸா, நீ நல்ல வேலை பண்ணிருக்கடா அப்படிங்கிறோம். அப்ப அந்த பாய்லிங் நம்ம ஹீரோ பார்த்து பிரதர் அந்த ஃபர்னஸ் ஹேண்டில் பண்றது ரொம்பவே கஷ்டம், அந்த ஃபர்னஸை யூ ஃபேமிலியோட பெரிய பெரிய அல்கெமிஸ்ட் ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, நீங்க சமாளிச்சிட்டீங்களா அப்படிங்கிறோம். அப்ப நம்ம ஹீரோ என்னது அதை யூஸ் பண்றது கஷ்டமா, அதை உங்க யாருக்குமே எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிறோம். அப்ப அங்க இருக்க அந்த 5 ஃபேமிலியோட ஹெட்டும் இந்த குயிஃபங் பில் ரிஃபைன் பண்ண போறானா அப்படின்னு பாக்குறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ ஹெவன் மெட்டீரியல்ஸ் அப்புறம் எர்த் மெட்டீரியல்ஸ் இப்போ நீங்க எனக்கு யூஸ் ஆக போறீங்க அப்படின்ட்டு அந்த ஸ்பிரிச்சுவல் ஹெர்ப்ஸ்லாம் அந்த ஃபர்னஸ்ல போட்டு இந்த ஃபயர் வந்து ஏசியன்ட் ஃபயர் டெக்னிக் இந்த மாதிரி 2 டைப்பான ஃபயரை கண்ட்ரோல் பண்ணும், இந்த மெத்தட் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது அப்படின்னு அந்த பில்லை ரிஃபைன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த ஹீரோ நம்ம ஹீரோ பார்த்து நம்ம மாஸ்டரோட ஃபயர் கண்ட்ரோல் ரொம்பவே அற்புதமா இருக்கு, அவரால் எப்படி இவ்வளவு ஃபோக்கஸா ஃபயர் கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்ட்டு நம்ம மாஸ்டர் அமேசிங் இல்ல அப்படின்னு இருக்கா. அப்ப அங்க இருக்கவங்கலாம் நம்ம ஹீரோ பில் ரிஃபைன் பண்ற ஃபோர்ஸால நிக்க கூட முடியாம இந்த குயிஃபங் இந்த லெஜெண்டரி ப்ரோஃபவுண்ட மாஸ்டர் பண்ணிட்டானா அப்படின்னு ஷாக் ஆவறானுங்க. அப்ப அந்த சியோசங் குயிஃபங் எல்லா பில்ஸையும் சக்சஸ்ஃபுல்லா ரிஃபைன் பண்ணிடுவான் அப்படிங்கிறா. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோ ரிஃபைன் பண்ணிட்டு இருந்த ஃபர்னஸ்ல இருந்து நிறையவே பில்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு பாட்டில்ல போகுது. அப்ப நம்ம ஹீரோ எல்லாரும் ஒவ்வொரு பில்லை எடுத்துக்கிட்டு நீங்க போய் பிரேக் த்ரூ பண்ணுங்க, நாளைக்கு காலையில நம்ம கேபிட்டல் சிட்டிக்கு போய் அட்டாக் பண்ண போறோம் அப்படிங்கிறோம். அப்ப நம்ம டீம் எல்லாம் மாஸ்டர் நாங்க எல்லாருமே வரோம், நாம தான் இந்த பேட்டில்ல ஜெயிக்க போறோம் அப்படிங்கிறானுங்க. அப்ப அந்த எம்பரர் பக்கத்துல இருந்தவன் மெஜஸ்டி இந்த குயிஃபங் அவனோட பில் ரிஃபைன் பண்ற பவரை வச்சு இங்க இருக்கவங்க கிட்ட ஷோ காட்டிட்டு இருக்கான்னு பார்த்தா அவங்களோட நம்பிக்கையே சம்பாரிச்சிட்டு இருக்கான், இவன் இந்த டீமன் ரேஸ் எடுத்து சண்டை போறதுல ஜெயிச்சிரும் நடக்குது அப்படிங்கிறான். அப்ப அந்த எம்பரர் இந்த குயின் ஃபேமிலியால குயின் ஃபங்க மட்டும் வச்சு சண்டை போறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும், அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த வாய்டு ஸ்டேஜ்ல இருக்க டீமனை தோக்கடிக்கிறதுக்கு நான் கிராண்ட் மாஸ்டர் லெவலாவது போய் ஆகணும், இப்போ நான் என்னோட பிரேக் த்ரூ ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த சியோசங் குயிஃபங் இந்த லிமிட் பிரேக்கிங் பில்லை யூஸ் பண்ணும்போது உன்னை யாராவது பாதுகாக்கணும், நீ
நீ எனக்கு பண்ண ஹெல்ப்புக்காக இப்ப நான் உனக்கு ரீபே பண்றேன் அப்படின்ட்டு நீ இப்ப கல்டிவேஷன் பண்ண அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோவும் கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப பார்த்தா ஏதோ 2 ஃபோர்ஸ் மாதிரி நம்ம ஹீரோட்ட இருந்து மேல போகுது. அப்ப அந்த சியோசாங் என்னடா இது அப்படின்னு சாக்கா வரா. பார்த்தா நம்ம ஹீரோட்ட இருந்து போன ஃபோர்ஸ் வானத்துல போய் ஒரு இன்யான் சக்கரா மாதிரி கிரியேட் ஆகுது. அப்ப அந்த எர்த் மதர் அதை பார்த்துட்டு இந்த ஆரா இது இம்பீரியல் பிரஷர் மாதிரியே இருக்கு, இங்க என்ன நடந்திருக்குது அப்படின்னு பாக்குது. அப்ப அந்த கிரேட் டீமன் அந்த எர்த் மதர் கிட்ட இந்த ஆரா என்ன பயமுடுத்துற மாதிரி இருக்கு அப்படிங்குது. அப்ப அந்த எர்த் மதரும் இந்த ஆரா உனக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துல இருக்க எல்லா டீமனுக்குமே இந்த ஆராவை சென்ஸ் பண்ணா பயமா தான் இருக்கும் அப்படிங்குது. அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தா ரத்தம் வந்து எடுக்கிறோம். அப்ப அந்த சியோசாங் குய்ஃபேங் உனக்கு என்னாச்சு அப்படின்ட்டு வரா. அப்ப நம்ம ஹீரோ என்னடா அப்படின்னு சாக்கா வரான். பார்த்தா அவனுக்கு பயங்கரமான தலைவலியோட என்னடா வலி இது அப்படின்னு சாக்கா வரான். பார்த்தா வேற ஒரு இடத்துக்கு போயிட்டான். அப்ப நம்ம ஹீரோ இது என்ன இடம் அப்படிங்கிறான். அப்போ ஒரு டீமன் நம்ம ஹீரோக்கு பின்னாடி வந்துட்டு இந்த இடம் உனக்கு ஞாபகம் இல்லையா, இந்த இடத்துல தான் உன்னோட ஹியூமன் ரேஸோட கதையே முடிய போகுது அப்படிங்குது. அப்ப நம்ம ஹீரோ நீ யாரு அப்படிங்கிறான். அப்ப அந்த டீமன் நம்ம ஹீரோவை பார்த்து நீ ரீபார்ன் ஆகி நியூ லைஃபுக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்னோட பழைய அட்வைசரை மறந்துட்டியா அப்படின்ட்டு இப்பில இருந்து என்னோட பவர் எல்லாம் நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நிறையவே டீமன்ஸ் எல்லாம் அது கூப்பிடுது. அப்ப நம்ம ஹீரோ இங்க இருக்க கிரியேச்சர் எல்லாம் என்ன கிரியேச்சர், இதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த பவர் எனக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட பவர் மாதிரி இருக்கு அப்படின்னு சாக்கா வரான். அப்ப அந்த டீமன் நம்ம ஹீரோவை பார்த்து குய்ஃபேங் உன்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நீ பவர்ஃபுல் ஆகு, உனக்கு இந்த பவர் ஃபியூச்சர்ல தேவைப்படும் அப்படின்ட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிருச்சு. அப்ப நம்ம ஹீரோ இதெல்லாம் இல்யூஷனா இல்ல என்னோட இன்னர் டீமனா அப்படின்ட்டு ஒருவேளை என்னோட சோல்ல இன்னும் ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்ட்டு ஷாக்கா வரும். அப்ப அந்த சியோசாங் குய்ஃபேங் உனக்கு என்னாச்சு, உனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு அழுகுறா. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்கு நம்ம டீமே வந்துருச்சு. அப்ப நம்ம ஹோச்சான் மாஸ்டர் உங்களுக்கு ஒன்னாகலையே, நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. அப்ப நம்ம பாய்லிங் குய்ஃபேங் இப்ப என்ன நடந்துச்சு, இப்ப இந்த நேச்சரே மாறுனுச்சு, இது என்ன வகையான பவர் அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோ டே எல்லாம் வாங்கடா, நான் சக்சஸ்ஃபுல்லா பிரேக் த்ரூ பண்ணிட்டேன் அப்படின்ட்டு என்னோட புது பில்ல நான் டெஸ்ட் பண்ணேன், உங்களெல்லாம் பயப்படுத்திருந்தா சாரி அப்படின்னு சிரிச்சுட்டு சரி ஓகே எல்லாரும் வெளியே கிளம்புங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், நம்ம நாளைக்கு சண்டை போட போகணும்ல அப்படின்ட்டு அவங்க எல்லாம் வெளியே தள்ளி கதவை சாத்துறான். அப்ப அவனுங்க எல்லாம் குய்ஃபேங் நீ என்ன பண்ற அப்படிங்கிறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ கதவை சத்திட்டு இல்ல என்னோட உடம்புக்கு இப்ப என்னாச்சு, என்னோட உடம்புல ஏதோ மாற்றம் நடந்த மாதிரி இருக்கு, நான் நாளைக்கு சண்டை போடணும், எனக்கு வந்து அந்த இல்யூஷன்ல இருந்தது அது யாரா இருக்கும், அது யாரா அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். அப்புறம் அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த டீமன் அட்டாக் பண்றதுக்காக குயின் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் லீட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். அவங்க எல்லாத்தையும் பார்த்து டேய் நான் இன்னொரு டைம் சொல்றேன், இப்பையில இருந்து இந்த பேட்டில் ஸ்டார்ட் ஆக போகுது, நம்மளோட பிளானை இன்னொரு டைம் சொல்றேன் நல்லா கேளுங்க அப்படின்ட்டு அங்க 2 வாய்டு ஸ்டேஜ் டீமன் இருக்கு. அப்புறம் அது மட்டும் இல்லாம நிறையவே ஜாம்பி டீமன்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் நம்மளால ஒன்னா சமாளிக்க முடியாது அப்படின்ட்டு அந்த எர்த் மதர் கூட இப்ப நமக்கு பிரச்சனை இல்ல, அந்த கிரேட் டீமனை தான் நம்ம ஃபர்ஸ்ட் சாகடிக்கணும், அந்த கிரேட் டீமன் கூட சண்டை போடும்போது ஜாம்பி டீமன்ஸ் வந்துச்சுன்னா அதெல்லாம் சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிரும், நம்ம அந்த 3 மெயின் கேட்லயும் ஒட்டுக்கா அட்டாக் பண்ணலாம், எங்க குயின் ஃபேமிலி மெயின் கேட் வெளியே போகட்டும், நீங்க எல்லாம் அந்த ஈஸ்ட் அப்புறம் வெஸ்ட் கேட் வெளியே போய் அட்டாக் பண்ணுங்க. அப்ப அந்த கிரேட் டீமன் அந்த சிட்டியோட சென்டருக்கு தான் வரும், அது கூடவே அந்த எர்த் மதரும் வரலாம், இதை நான் தனியா சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு உங்களால எவ்வளவு ஜாம்பி டீமன்ஸ் கொல்ல முடியுமோ எல்லாத்தையுமே கொல்லுங்க, அப்புறம் அந்த ஜாம்பி டீமன்ஸ் எல்லாம் கொன்னதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த சியோ குயின் குயிஃபேங் இந்த பிளான் ரொம்ப ஆபத்தா இருக்கும், நீ மட்டும் தான் அந்த வாய்ட் டீமன்ஸ் கிட்ட சண்டை போடுற மாதிரி இருக்கும், உன்னால எப்படி முடியும் அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோ என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்ல, ஏன்னா இந்த டீமை நான் தான் லீட் பண்றேன் அப்படின்ட்டு ஒரு டோக்கனை காட்டிட்டு எல்லாரும் இந்த பிளானை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு போறானுங்க. அப்ப அங்க இருக்க மத்த ஃபேமிலி எல்லாம் அந்த ஜாம்பி டீமன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த தேர்டு பிரின்ஸ் அங்க இருக்க ஜாம்பி டீமன் எல்லாம் கொண்டுட்டு நாம இந்த பேட்டில்ல ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறான். அப்ப பார்த்தா ஜெய்ஜாண்டிக்கான ஒரு ஜாம்பி டீமன் வருது. அப்ப நம்ம ஹீரோ நீ இந்த பில்லை ட்ரை பண்ணு, இந்த பில்லை உனக்காகவே ரிஃபைன் பண்ணிருக்கான் அப்படின்ட்டு அந்த லியோசாங்ஸோட வச்சு ஒரே அட்டாக் தான். பார்த்தா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அந்த ஜாம்பி டீமனோட தலை எல்லாமே ரெண்டா போயிருச்சு. இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.